அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல். டுடே ரெசிபி நம்ம இஃப்தாருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் ஏற்ற மாதிரி மாசி சமோசா நல்லா சூப்பர் டேஸ்டியில் ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதை ஒரு தாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதுக்கு ரொம்பலாம் வதங்கக்கூடாது, நான் காட்டுற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் வர அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு மாசி சமோசா செய்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப பொருள்லாம் தேவைப்படாது. சிம்பிளாக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். 2 நிமிஷம் போல் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு மாசி எடுத்துக்கலாம். இந்த மாசியை நம்ம பவுட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுனால நல்லாவே பொரிஞ்சு வந்துடும். இப்போ அதை ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் மைதாவை இந்த மாதிரி கரைச்சிட்டு திக்காக எடுத்துக்கிறேன். இப்போ நான் ரெடிமேட் சமோசா சீட் எடுத்துருக்கேன். இதை நம்ம மடக்கிட்டு நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் வர அளவுக்கு நான் வச்சுக்கிறேன். ரொம்ப வச்சோம் அப்படின்னா நம்ம பொரிக்கிறப்போ நம்மளுக்கு வெளியாயிரும். ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே உள்ள தள்ளிட்டு ஒரு பக்கமாக நல்லா மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ண மைதா பேட்டர் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒட்டி விட்டுருங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கடாய் எடுத்துகிட்டு ஆயிலை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த சமோசா சீட்டு ஒன்றா எடுத்து அதில் சேர்த்துடலாம். ஒரு 3 நிமிஷம் கழித்து இதை திருப்பி விட்டுறலாம். பக்கத்துலேயே நின்று இதை பார்த்துக்கோங்க, இல்லைனா டக்குன்னு கருகி போயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாசி சமோசா ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் சிம்பிள் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு மாசி சமோசா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.